அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். இன்றைய காணொளியில் இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு முதலாவதாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது, தாம்பத்தியத்தை தூண்டும்படியான ஆசை வார்த்தைகளை பேசக்கூடாது. மூன்றாவது, அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நான்காவது, பெண்களுக்கு முன்னிலையில், மனைவிக்கு முன்னிலையில் தாம்பத்தியத்தை தூண்டும்படியான ஆசைகளை தூண்டும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஐந்தாவது, பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. அது குறித்து பேசவும் கூடாது. பாவமான விஷயங்களை செய்யவும் கூடாது, அது சம்பந்தமாக பேசவும் கூடாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஹஜ்ஜு குறித்து பேசுகிற போது வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே ரஃபஸ் என்று சொன்னால் தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்கள், ஃபுசூக் என்று சொன்னால் பாவம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஜிதால் என்று சொன்னால் தர்க்கம் செய்வது, சண்டையிட்டு கொள்வது, வாதம் செய்வது, இவையெல்லாம் இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு செய்தால் அது அந்த 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 ஹஜ்ஜு, அதன் மூலமாக செய்யப்படக்கூடிய உம்ராவோ ஹஜ்ஜோ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழாவதாக, பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. எட்டாவதாக, வேட்டை மிருகங்களை சுட்டி காட்டக்கூடாது. இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்பதாக சுட்டி காட்டக்கூடாது. ஒன்பதாவதாக, வேட்டைக்காரனுக்கு என்ன செய்யக்கூடாது? உபகாரம் செய்யக்கூடாது. பத்தாவதாக, அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு நாம் செய்யக்கூடாத காரியங்களை பார்த்து வருகிறோம். 11ஆவதாக, நகங்களை, முடியை வெட்டக்கூடாது. அது முடி எந்த முடியாக இருந்தாலும் சரி, தாடி முடியாக இருந்தாலும் சரி, மீசையாக இருந்தாலும் சரி, மறைவிட முடியாக இருந்தாலும் சரி, அக்குள் முடியாக இருந்தாலும் சரி, எந்த முடியும் அகற்றக்கூடாது. தலை சவரம் செய்யக்கூடாது. அதே போன்று குளித்து கொள்ளலாமா என்று சொன்னால் குளித்து கொள்ளலாம். உடல் உஷ்ணமாக இருக்கிறது, ரொம்ப வெறுத்து நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் குளித்து கொள்ளலாம். மேலாக தண்ணீரை ஊற்றிக்கொள்ளலாம். ஆனால் சோப்புகளை போட்டு தேய்த்து குளிக்கக்கூடாது. பணம் வைத்துக் கொள்வதற்கு பரிசுகளை வைத்துக் கொள்ளலாம், பெல்ட் வைத்துக் கொள்ளலாம். அதே போல இஹ்ராமுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெண்மையாகத்தான் இருக்க வேண்டும். கலர் ஆடையாக இருக்கக்கூடாது. அதே போன்று சாதாரண சின்ன சின்ன கோடுகள் வந்த வெண்மையான கோடுகள் போடப்பட்ட ஆடையை இஹ்ராமுடைய ஆடை அணியலாம் என்று இருந்தாலும் கூட பிளைன் துணியாக அணிவதுதான் ஆகச் சிறந்தது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. அதே போல இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு காலணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெண்மை, அதாவது ஷூ போன்ற விஷயங்களை ஷூ போன்ற பாதங்கள் முன்பாதங்கள் மறைக்கக்கூடியதை போடக்கூடாது. ஃப்ரண்ட் கவராக இருக்கக்கூடிய ஷூவோ அல்லது ஃப்ரண்ட் கவரான செப்பலோ போடக்கூடாது. சாதாரண ஹவாய் செப்பலை போன்றுதான் அவைகளைத்தான் போட வேண்டும் என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா மார்க்க சட்டங்களை விளங்கி அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.